இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெற்ற தாய் மாயம், ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுத்து பாசம் காட்டும் பராமரிப்பாளர். ஸ்லாங்கூர் செப்பாங்கில் மக்களை நெகிழ் செய்த ஒரு உன்னத பாச போராட்டத்தில் ஒரு குழந்தையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பிலிருந்த 30 வயதிலான மாது அக்குழந்தையின் தாய் திடீரென தலைமறைவானதால் செய்வதறியாது திகைத்தார். 800 ரிங்கெட் மாத கட்டணத்திற்கு ஒப்புக்கொண்டு 4 வயது ஆண் குழந்தையை டிக்சே நோர் ஹக்கீமா மூடாவிடம் அவனது தாய் விட்டுச் சென்றுள்ளார். ஆனால் ஏப்ரலில் வெறும் 100 ரிங்கெட் கட்டணமே வழங்கப்பட்டதால் அதிருப்தி அடைந்த பராமரிப்பாளர் குழந்தையை வந்து கூட்டி செல்லுமாறு அதன் தாயிடம் கூறியுள்ளார். என்ற போதிலும் பதில் ஏதும் வராததால் போலீசில் புகார் செய்யப்பட்டது. இந்நிலையில் அக்குழந்தையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த பாசமுள்ள பராமரிப்பாளர் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். அதாவது குடும்பத்தாருடன் பேசி குழந்தையை சட்டப்பூர்வமாக தனது வளர்ப்பு பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். பெற்ற தாயும் பிள்ளையை வளர்ப்பு தாயிடம் கொடுக்க சம்மதம் கொடுத்துள்ளதால் சமூக நலத்துறையில் பதிய அளவுக்கு விவகாரம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. சே நோரின் பெருந்தன்மைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. பண்டார் சௌஜானா புத்ராவில் புதிய மாய்கா மக்கள் சேவை மையம் திறப்பு. தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வருகை. ஸ்லாங்கூர் குவாலலங்காட்டில் உள்ள பண்டார் சௌஜானா புத்ராவில் புதிய மாய்கா கிளை மக்கள் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் இதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். புதிய அலுவலகத்தை திறந்து வைத்ததோடு கிளை செயல்பாடுகளுக்காக 5000 ரிங்கிட் நன்கொடையையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்வில் 2025 SPM தேர்வில் சிறந்த முடிவுகளை பெற்ற 3 மாணவர்களுக்கு விக்னேஸ்வரன் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் அவர்களின் சமூக முயற்சிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் தனது உரையில் வலியுறுத்தினார். பின்னர் பேசிய விக்னேஸ்வரன் விழாவுக்கு முயற்சி எடுத்தமைக்கு பாராட்டு தெரிவித்ததோடு இளைஞர்களின் பங்களிப்பையும் பாராட்டினார். இவ்வேளையில் பண்டார் சௌஜானா மாய்கா கிளை தலைவர் குமரன் சுப்பிரமணியன் இந்த மக்கள் சேவை மையம் வழங்கும் உதவிகள் குறித்து பகிர்ந்து கொண்டதோடு எதிர்கால திட்டம் குறித்தும் பேசினார். ஸ்லாங்கூர் மாய்கா செயலாளர் எம் சசிதரனோ நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் குறித்தும் மாய்கா கிளை சேவைகளையும் எடுத்துரைத்தார். நிதி முறைகேடு புகார்கள் அதிகரிப்பு, என்ஜிஓக்களின் நிதி திரட்டலுக்கான விதிகளை கடுமையாக்கும் ROS. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் பொதுமக்களிடம் நிதி திரட்டும் கண்காணிப்பு புதிய சட்டத்தை கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து சங்கங்களின் பதிவிலாக்க தீவிரமாக பரிசோதித்து வருகிறது. நிர்வாக திறனை மேம்படுத்தவும் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்தவும் 1966ஆம் ஆண்டு சங்கங்களின் பதிவிலாக்க ROS திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட அளவு மேல் நிதி திரட்டும் அமைப்புகளுக்கு சுயேட்சை தணிக்கை முறையை கட்டாயமாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அதன் தலைமை இயக்குனர் டத்தோ முகமது ஜுல்கஃபர் அகமத் தெரிவித்தார். அண்மைய காலமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் செல்வாக்குமிக்க நபர்கள் மில்லியன் கணக்கான ரிங்கிட் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்துள்ள புகார்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நிதி முறைகேடு தொடர்பாக ROS அலுவலகத்திற்கு 314 புகார்கள் வந்துள்ளன. இதே காலகட்டத்தில் சட்ட விதிமுறைகளை பின்பற்றாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 21,013 அமைப்புகளின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்தின் போது துப்பாக்கிச்சூடு, பாதுகாப்புக்கு வெளியேற்றப்பட்டார் அதிபர் ட்ரம்ப். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்தின் போது திடீரென துப்பாக்கி சூட்டு சட்டம் கேட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மனைவி மெலனியா ட்ரம்ப் உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகளால் மேடையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உயர்மட்ட அதிகாரிகள், பிரபலங்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் மண்டபத்தை விட்டு வெளியேறினர். ஏராளமான விருந்தினர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மேசைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டனர். இந்த சம்பவத்தில் அதிபருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேட்டது உண்மையிலேயே துப்பாக்கி சத்தம் தானா, அது எங்கிருந்து வந்தது என்பன போன்ற தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் ஈரான் உடனான தூதரக உறவில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது.
பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த அமெரிக்க தூதர்களின் பயணத்தை ட்ரம்ப் அதிரடியாக ரத்து செய்த 10 நிமிடங்களிலேயே ஈரான் ஒரு புதிய மற்றும் சிறந்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தற்போது வலுவான நிலையில் உள்ளது. ஈரான் தான் இப்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு புதிய அவசரத்தை காட்டுவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஜேபிஜே சாலை பாதுகாப்பு தூதராக பாடகி சித்தி நூர் ஹசில்சா நியமனம். நாட்டின் முதல்நிலை பாடகி டத்தோஸ்ரீ சித்தி நூர் ஹலிசா சாலை போக்குவரத்து துறையின் புதிய சாலை பாதுகாப்பு தூதராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். பினாங்கு பத்துகாவானில் நடைபெற்ற ஜேபிஜேவின் 80வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் மெகா மடானி விழாவில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்த விழாவை தொடக்கி வைத்தார். மலேசிய மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கை கொண்டுள்ள சித்தி நூர் ஹலிசா மூலம் சாலை பாதுகாப்பு விதிகளையும் விழிப்புணர்வையும் அனைத்து தரப்பு மக்களிடமும் குறிப்பாக இளைஞர்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த நியமனத்தின் நோக்கம் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட சித்தி நூர் ஹலிசா பாதுகாப்பான ஓட்டுநர் கலாச்சாரத்தை உருவாக்குவதிலும் விபத்துகளை குறைப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட போவதாக தெரிவித்தார். இவ்விழாவில் மேம்படுத்தப்பட்ட மை ஜேபிஜே செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. சித்தி இப்புதிய பயணம் நாட்டின் சாலை பாதுகாப்பு தரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்துலக அங்கீகாரம் பெற்ற மலேசியாவின் நாடி டிஜிட்டல் உருமாற்றத்தில் உலகளாவிய சாதனை. மலேசியாவின் டிஜிட்டல் உருமாற்ற முயற்சிக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நாடி எனப்படும் தேசிய தகவல் பரப்பு மையம் உள்ள இப்போது அனைத்துலக தொலைத்தொடர்பு சங்கமான ITUவின் கீழ் டிஜிட்டல் உருமாற்று மையங்களின் கட்டமைப்பில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டுள்ளன. பினாங்கு புக்கெட் மேதாஜாமில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபார்சில் இந்த அங்கீகாரத்தின் மூலம் உலகளாவிய ITU DTC கட்டமைப்பில் இணைந்த 16வது மையமாக நாடி உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சிஸ்கோ போன்ற உலகளாவிய நிறுவனங்களின் பயிற்சி திட்டங்களை மலேசியா இனி அணுக முடியும். நாடு முழுவதும் உள்ள 1099 நாடி மையங்களின் வாயிலாக சுமார் 1,80,000 தொழில் முனைவோருக்கு உயர்தர டிஜிட்டல் பயிற்சிகளை வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு தொழில்நுட்பம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அதை கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதே எங்களின் தெளிவான நோக்கம் என ஃபாமி குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அறிவிப்பு ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் டிஜிட்டல் வளர்ச்சியில் மலேசியாவை ஒரு முன்னணி நாடாக மாற்றும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூப்பந்து போட்டியில் 2027 முதல் அதிரடி மாற்றம். 21 புள்ளி முறை நீக்கப்பட்டு 15 புள்ளி முறைக்கு ஒப்புதல். பூப்பந்து உலகின் மிகப்பெரிய மாற்றமாக காலத்திற்கு ஏற்ப விளையாட்டை நவீனப்படுத்தும் நோக்கில் புதிய பள்ளி முறையை அறிமுகப்படுத்த உலக பூப்பந்து சம்மேளனமான BWF ஒப்புதல் அளித்துள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்ற BWF வருடாந்திர டென்மார்க் கூட்டத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் தற்போது நடைமுறையில் உள்ள 21 புள்ளிகள் என்ற கொண்ட ஆட்ட முறைக்கு பதிலாக இனி 3-15 அதாவது 15 புள்ளிகள் கொண்ட 3 செட் ஆட்ட முறை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறை வரும் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. 2006ஆம் ஆண்டு முதல் கடந்த 20 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த 21 புள்ளி முறை இதன் மூலம் முடிவுக்கு வருகிறது. புதிய கட்சியா? ரபிசியின் முடிவு ஜூன் மாதம் அதிரடி முடிவு. சீர்திருத்தங்களை முன்னெடுக்க புதிய கட்சியை தொடங்குவதா அல்லது தற்போதைய நிலையிலேயே நீடிப்பதா என்பது குறித்து வரும் ஜூன் மாதம் முடிவெடுக்கப் போவதாக டத்தோஸ்ரீ ரபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு பேரணிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பண்டார் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரபிசி இம்முடிவு ஒரு தனிப்பட்ட முடிவாக இருக்காது என்று கூறினார். தனது அரசியல் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் இது நாடாளுமன்ற மற்றும் தொகுதி மட்டத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவையிலிருந்து விலகிய பிறகு PKR தலைமைத்துவத்துடன் ரபிசிக்கு நிலவி வரும் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மையில் பண்டான் தொகுதி PKR தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்க எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்த போதிலும் கட்சி தலைமைக்கும் அவருக்கும் இடையிலான உறவு சீராக இல்லை.
அரசாங்கத்திற்கான எதிரான ரபிசியின் தொடர் விமர்சனங்களே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் அதிகாரத்தின் மீது தனக்கு ஆசை இல்லை என்றும் உண்மையான மாற்றத்தையே தாம் விரும்புவதாகவும் ரபிசி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஜூன் மாதம் அவர் எடுக்கப் போகும் முடிவு மலேசிய அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராஸ்ஹோப்பர் கிண்ண ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்த சிவசங்கரி முதல் நிலை வீராங்கனையை வீழ்த்தி அபாரம். சுவிட்சர்லாந்தின் சூரிக் நகரில் நடைபெற்று வரும் கிராஸ்ஹோப்பர் கிண்ண ஸ்குவாஷ் போட்டியில் தேசிய தாரகை சிவசங்கரி இறுதி ஆட்டத்தில் முன்னேறி அசத்தியுள்ளார். பரபரப்பான அரையிறுதி ஆட்டத்தில் போட்டியின் முதல்நிலை வீராங்கனையான எகிப்தின் அமினா ஆர்ஃபி வீழ்த்தி சிவசங்கரி இந்த வெற்றியை பதிவு செய்தார். 81 நிமிடங்கள் நீடித்த இந்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் தொடக்கத்தில் பின்தங்கியிருந்த போதிலும் விடாமல் போராடி 11-7, 5-11, 8-11, 11-9, 11-5 என்ற 5 செட்களில் சிவசங்கரி வெற்றி பெற்றார். இதையடுத்து இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் சதோமி வத்தானாபி எதிர்கொள்கிறார். கடந்த ஆண்டு இத்தொடரில் 2ஆம் இடம் பிடித்த சிவசங்கரி இம்முறை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றும் முனைப்புடன் உள்ளார். இணைய குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க புதிய வயது கட்டுப்பாடு அவசியம். நிபுணர்கள் கருத்து. சமூக ஊடக பயன்பாட்டுக்கு 16 வயது வரம்பை நிர்ணயிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இது குழந்தைகளை இணைய அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு மைல்கல் நடவடிக்கையாக அவர்கள் வர்ணிக்கின்றனர். இந்த வயது வரம்பு என்பது டிஜிட்டல் அணுகுமுறையை தடுப்பதற்கான தடை அல்ல, மாறாக குழந்தைகளை இணையத்தில் பொறுப்புடனும் பாதுகாப்பாகவும் செயல்பட தயார்படுத்துவதற்கான ஒரு கல்வி முறையாகும் என சிறுவர் நல ஆணையர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது அல் அதீப் சமூரி தெரிவித்தார். இதன் மூலம் இணைய தாக்குதல் மற்றும் பாலியல் சீண்டல் போன்ற அபாயங்களை குறைக்க முடியும் என்றார் அவர். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது 16 வயதுடையவர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் முதிர்ச்சியுடன் சிந்திக்கும் திறனை பெற்றிருப்பார்கள் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது சமூக ஊடகங்களில் ஏற்படும் மன உளைச்சல், கவலை மற்றும் அடிமைத்தனத்தை குறைக்க உதவும். அதே வேளையில் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு பயனுள்ள தகவல்களை தேடுவதில் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.